முருங்கைக்காய் நல்லா பெருசாயிருச்சு. இதுக்கு மேலே நம்ம கடையில் முருங்கைக்காய் வருமான்னு தெரியல. 4 நொங்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்குமா பாஸ் அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒன்று தான் வந்து இதில் பெருசாக இருக்குது, மீதி 3 வந்துட்டு மீடியம் சைஸாக இருக்குது. காலையிலேருந்தே கொஞ்சம் காற்றா தான் இருக்குது, வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து அரபிக் வந்து கத்துக்க போறேன். ஜஸ்ட் பேசிக்கான அரபிக் தான் எனக்கு வந்து கத்துக்க போறேன் அப்படின்னு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். எனக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போறோம். இந்த டே விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நான் வந்து அரபிக் கத்துக்க போறேன். ஸோ நான் என்ன அரபிக் வந்து என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் கத்துக்கிறேன், எப்படி பேசிக்ல இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கும் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோடது சேனல் நேம்ல இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோங்க, விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நியர்பை ஒரு 10ஆம் தேதிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கோல்டு அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். கார்டனில் முருங்கைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. முருங்கைக்காய் நல்லா பெருசாயிருச்சு. எதுக்கு மேலே நம்ம கார்டனில் முருங்கைக்காய் வருமான்னு தெரியல. அதனால சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் பறித்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க வந்தாச்சு. இந்த முருங்கைக்காய் தான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. அந்தாண்ட விழுந்துருச்சா? சரி போய் எடுத்துட்டார். இந்த சைட்லேருந்து இந்த 2 முருங்கைக்காய் வந்து வந்துருச்சுங்க. இன்னொரு முருங்கைக்காய் வந்து அந்த பக்கமாக விழுந்துருச்சு. இங்கே செவரு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடாக விழுந்துருச்சு. அதுவும் நம்ம ஃப்ரெண்டு வீடு கார்டன் தான், ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். முருங்கைக்காவுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. இந்த 3 முருங்கைக்காவும் தான் இப்போ பறிச்சிருக்கோம். நம்ம கார்டனில் நிறைய சுண்டைக்காய்லாம் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த சுண்டைக்காவை பறித்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுண்டைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் வந்து பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பறிக்கலாம் அந்த பறிக்கலான்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. அதுக்குள்ளார சுண்டைக்காய் முத்திடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு தான் வந்தாச்சு. இது அங்கங்கே ஒன்று ஒன்றா இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு சாம்பாருக்கு வந்து வரும். இதில் என்னென்னா முள்ளு தான் குத்தும் நம்ம பறிக்கிறப்போ. ஸோ அது பார்த்து தான் பறிக்கணும். இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் காய் வைக்கிறதுக்காண்டி இருக்கு சுண்டைக்காய். அப்படியே ஒன்று ஒன்றா எட்டி பறிச்சுட்டு இருக்கேன். எனக்கு சுண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க, நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் சுண்டைக்காய் காய்ச்சதுன்னா நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம கார்டனில் இருந்து இந்த அளவுக்கு சுண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருச்சுங்க. இன்னுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. பெருசாகிடுச்சுன்னா இதுக்கு மேலே இன்னும் வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டு நம்ம சுண்டைக்காய் செடியிலேருந்து. நடுவில் இன்னும் 2-3 கிளை இருந்ததுங்க, அது உடஞ்சிச்சா என்னன்னு தெரில. சுண்டைக்காய் பேட்சாக வச்சுருந்தது காணும், அந்த கிளையே காணும். நானும் அப்பப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு செஞ்சுட்டு போகிறது, வெளில போகிறது வர்றதுனால என்னால் கொஞ்சம் பார்க்க முடியல நம்ம சுண்டைக்காய் செடியை. இது கண்டிப்பாக ஒரு சாம்பாருக்கு வந்து வரும். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செடி வளர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நொங்கு வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க எந்த ஷாப்பில் நொங்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கிராண்ட்மாவில் தாங்க வாங்கினோம், ஆல்மா ஷாப்பில் இருக்க கிராண்ட்மாவில் தான் வாங்கினோம். நொங்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல எலசாக இருந்துச்சு. மற்ற ஷாப்பை கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைஸும் ஓகே தான். 4 நொங்கு வந்துட்டு 8 ரியாலு. இங்கே கத்தாரில் அந்த ரேஞ்சுக்கு தாங்க விற்கிது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 3 நொங்கே 10 ரூபா அப்படி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா சீசன் முடிஞ்சு போயிடுது. என்ன பண்ணுறது, லாஸ்ட் டைம் அப்படி தாங்க. இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் விற்கலை, நம்மளா வெட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஊரில் போய் சாப்பிட்டுக்கலாமேன்னு பார்த்தேன். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா சீசனே முடிஞ்சு போச்சு. நான் ஊருக்கு போகிறப்போ ஒரு நொங்கு கூட சாப்பிடவே இல்லை லாஸ்ட் இயர் சீசனில். அதனால தான் இந்த தடவை வந்துட்டு கிராண்டில் விற்றவுடனே வாங்கியாச்சு. ஸோ இந்த 4 நொங்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்குமா பாஸ் அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒன்று தான் வந்து இதில் பெருசாக இருக்குது, மீதி 3 வந்துட்டு மீடியம் சைஸாக இருக்குது. அவ்வளோதான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் இது வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நொங்கு கூட இங்கே வந்து நம்ம காசு போட்டு தான் வாங்குகிறோம். இது பாருங்க, இது எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இது வந்து ஒரு கணக்கு, இது ஒரு நொங்கு. நொங்கு வந்து எந்தெந்த டேஸில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாளையும் வருது. டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, ஓகேங்களா? இந்த 3 நாளும் வருது. யாருக்காவது நொங்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து இந்த தடவை நொங்கு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோங்க. இதோட வந்து 3ஆவது தடவை வாங்கிட்டோம். செம்ம சாட்டிஸ்ஃபைடு. இப்ப வந்து வெளியில கிளம்பியாச்சுங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் வந்து அரபிக் வந்து கத்துக்க போறேன். ஜஸ்ட் பேசிக்கான அரபிக் தான் எனக்கு வந்து கத்துக்க போறேன். அப்படின்னு நான் உங்ககிட்டயே ஷேர் பண்றேன் என்னென்னலாம் நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைட் பாத்தீங்கன்னா கியூ மால்னு ஒரு மால் இருக்குங்க, நல்ல பெருசா இருக்கு. இங்க வந்து ரவானக் இருக்கு, மெகாமார்ட் இருக்கு, அல்சீதும் இருக்கு. வெளியிலே போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த கியூ மால் போனதே இல்ல. ஒரு தடவை போய் பாப்போம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல.
இன்னைக்கு கத்தாரோட கிளைமேட் பாத்தீங்க அப்படின்னா நல்லா காத்தடிக்கும்னு போட்டிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி காலையில இருந்தே கொஞ்சம் காத்தாதான் இருக்கு. வெயில் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. டெய்லி இந்த டைம் கம்பேர் பண்றப்போ வெயில் இப்போ ஓகேவா தான் இருக்கு. பாப்போம். காத்துக்கு டேட்ஸ் மரம்லாம் எப்படி ஆடுது பாருங்க. செம்மையா வந்துட்டு காத்தடிக்குது வெளியில ஃபுல்லா. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சுங்க. இங்கே தான் வந்து அரபிக் கற்றுக்க போகிறோம். யார் வந்து அரபிக் சொல்லி தர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு விசாகன் மேம் லைஃப் ஸ்டைல். ஸோ வெல்கம் டு அனதர் vlog. சுரேஷ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதான் வந்து சையது வியூ. நம்ம சேனல் நேமும் சையது வியூ தான், பேர் வந்து சையது. சரி, சிஸ்டரு, பிரதரு, அப்புறம் அச்சு பாப்பா எல்லாருமே வந்து நம்ம வந்து சந்திக்க வந்திருக்காங்க. சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து எங்கே உட்காந்துருக்கிறோம்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கரக்கையில் தான் உட்காந்துருக்குறோம். அங்கே சின்னதாக ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்டுட்டு அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து டீ கொடுக்குறாங்க பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்போ வந்து சிஸ்டருக்கு வந்து என்னென்னாக்கா அரபிக் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக பேசிக் ஒரு இப்போ நம்ம நார்மலாக ஒரு 2 பேரை சந்திச்சோன்னா என்ன மாதிரி பேசிக்காக அரபிக் தமிழில் பேசுவோமோ அது வந்து நம்ம இப்போ அரபிக்கில் வந்து கேட்க போகிறோம். ஓகேவாண்ணா? நீங்கள் ரெடியா? நான் ரெடி. ஓகே, சரி, இப்போ நம்ம அரபிக் கற்றுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹாய், அப்படி இல்லைன்னா வணக்கம், எப்படி இருக்கீங்க, இதை வந்து அண்ணா கிட்ட அரபிக்கில் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஹாலா, ஹாலா, மர்ஹபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலா அப்படின்னாக்கா ஒரு இனிமையான ஒரு இனிய அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் ஹாலா. மர்ஹபா அப்படின்னாக்கா ஹலோ அப்படி. இப்போ நம்ம ஃபோன் எடுத்தோம்னா ஹலோ அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மர்ஹபா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? இப்போ வந்து அரபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிஸ்டர் வந்து கேட்டீங்கல்ல, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்டுருவோம். ஆனால் அரபியில் வந்து டக்குன்னு சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ அரபியில் வந்து எப்படி கேட்பாங்கனாக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்புக்கு எப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் நலமா, இப்படி முதல்ல விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. நான் அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது வந்து இப்போ வந்து மர்ஹபா சொல்லியதுக்கப்புறம் கேஃப ஹாலக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி கேஃப ஹாலக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஷேக் பாரக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேக் பாரக். அதுக்கப்புறம் வந்து ஸ்லோனக். இது எல்லாமே ஒன்று தான். கேஃப் அப்படின்னாக்கா எப்படி, கேஃப் ஹாலக்னால் எப்படி இருக்கீங்க அப்படின்னா கேஃப் ஹாலக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எப்படி இருக்கீங்க. ஸ்லோனக் அப்படின்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி ஷேக் பாரக் அப்படின்னாலும் அது ஒன்று தான், சரிங்களா? அப்புறம் வந்து சிஸ்டர் கேட்டாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது பேசிக்காக வந்து பார்க்கும்போது ஹலாஸ் அக்கில் அப்படின்னு கேட்பாங்க. அக்கில் அப்படின்னா சாப்பாடு, ஹலாஸ் அப்படின்னா முடிஞ்சா, சாப்பாடு முடிஞ்சான்னு கேட்பாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்களா, இப்போ நம்ம ஊரில் வந்து நாஸ்டா பண்ணிங்களா, டிஃபன் பண்ணிங்களான்னு கேட்பாங்கல்ல. அப்போ அதுக்கு வந்து எப்படின்னாக்கா ஹலாஸ் ரியோக் அப்படின்னு கேட்பாங்க. ரியோக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரியோக். அதே லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காதா, கலாஸ் காதா. அதே டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலாஸ் ஆஷா, ஆஷா, ஆஷா டின்னரு, காதா லஞ்சு, ரியோ பிரேக்ஃபாஸ்ட். அடுத்த கொஸ்டின் வந்து வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, ஒர்க்லாம் எப்படி போகுது? அது வந்து எப்படின்னாக்கா பொதுவாக வந்து ஸ்லோன் கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்லோன் குள்ள அதாவது ஃபேமிலி வந்து ஸ்லோன் கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸ்லோன் கோம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அந்த ஃபேமிலி எல்லாத்தையுமே குறிக்கும். ஸ்லோன் கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்களுடைய அந்த உங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் ஸ்லோன் கோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லாஹ் குல்லு தமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அல்ஹம்துலில்லாஹ் குல்லு தமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேலை எப்படி போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பேசிக் அரபி தான், ரொம்ப பியூராலாம் நான் வந்து சொல்ல முடியாது. பேசிக் அரபி ஸ்லோன் ஷுஹுல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படி ஸ்லோன் ஷுஹுல். ஸ்லோன் அப்படின்னாலும் எப்படி ஸ்லோன், ஷுகுல் அப்படின்னாக்கா ஒர்க்கு, ஷுகுல் அப்படின்னா ஒர்க்கு. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான கேள்விங்க. என்ன அப்படின்னா, எனக்கு அரபிக் தெரியாது அப்படின்றத அரபிக்கில் எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அரபிக் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அரபிக்லேயே எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இங்கிலீஷில் சொல்லுவேன் ஐ டோன்ட் நோ அரபிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு வந்துட்டு ஹிந்தியில் தெரியும்ண்ணா, ஹிந்தி நை மாலும் அப்படின்றது மட்டும் தெரியும். அப்படி சொல்கிறப்பே அவங்க இப்படி இப்படி பார்ப்பாங்க, ஹிந்தி தெரியாதுன்றதே இந்த பொண்ணு ஹிந்தியில் சொல்லுது அப்படின்ட்டு.
இப்போ அரபிக்லேயும் நம்ம கற்று வச்சுட்டு நம்ம சொல்லலாம்ல எனக்கு அரபிக் தெரியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டு பேசிக்கான வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அரபிக்கில் வந்து அண்ணா சொல்லி தருவாங்க. ஓகே, அரபி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு பேசிக்காக சொல்கிறது ஆனால் மாஃபி மாலும் அரபிக். மாஃபி மாலும் அரபிக் அப்படின்னா அப்படின்னா எனக்கு நான் இதெல்லாம் குறிக்க. மாஃபினா இல்லை, தெரியாது, இல்லை. அது மாஃபி மாலும் அரபிக் அப்படின்னாக்கா எனக்கு அரபி தெரியாது. நம்ம வந்து எனக்கு அரபி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருந்து போகிறோம். ஆனால் அரபியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி போட்டு பேசுவாங்க. தெரியாது அரபி எனக்கு அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும். மாஃபி மாலும் அரபிக்கான அப்படின்றது மாதிரி வரும். அதில் நம்ம வந்து ஆனால் மாஃபி மாலும் அரபிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லை மாஃபி மாலும் அரபிக், இதை சிம்பிளாக சொல்லிக்கலாம். அதுலேயே இன்னொன்று இருக்குது, கொஞ்சம் பியூராக வரும். ஆனால் மா தில் அரபிக் அப்படின்னு சொல்லுது. ஆனால் மா தில்னாலும் அதுதான். அதாவது தில் அப்படின்னாக்கா ஹிந்தியில் வந்து மனசு, அரபியில் வந்து மா தில் அப்படின்னாக்கா தெரியாது. மா தில், இந்த தில் அப்படின்னாக்கா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பியூர் அரபிக். இப்போ மாஃபி மாலும்னாலும் தெரியாது, தில் அப்படின்னாலும் தெரியாது. இது வந்து தில்னா பியூரு, எனக்கு தெரியாது அந்த விஷயம் அப்படின்னு நம்ம பியூர் தமிழில் போகிறோம்னா அந்த மாதிரி தில் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா, தக்காளிக்கு வந்து பொதுவாக சொல்கிறது வந்து டொமாத் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி டொமாத். வெங்காயத்துக்கு வந்து பசால், வெங்காயத்துக்கு பசால். அதே சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து பசால் சஹீர். அதுக்கப்புறம் பச்சை மிளகாலே வந்து ஒரு 3-4 பச்சை மிளகா வகைப்படும். ஏன்னா குடை மிளகா இருக்குது, அதிலே நீட்ட மிளகா இருக்குது, அதுலேயே வந்து கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிளகா தான் நம்ம பேசுவோம். அதுக்கு வந்து ஃபில்ஃபில் ஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஃபில்ஃபில் அப்படின்னா பச்சை மிளகாய், அந்த ஹார் அப்படின்னாக்கா காரமான பச்சை மிளகாய். ஹார் அப்படின்னா காரமான பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் வெண்டைக்காய்க்கு வந்து பாமியா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி, அதாவது எஃப் கிடையாது, பாமியா, பி வரும், பாமியா. உருளைக்கிழங்குக்கு வந்து பத்தாத்தாஸ் உருளைக்கிழங்குக்கு. சுரைக்காய்க்கு வந்து கேரா அக்தர். பூசணிக்காய்க்கு வந்து கேரா அஸ்பர் அப்படின்னாக்கா எல்லோ, அக்தர் அப்படின்னாக்கா க்ரீன் கலரு, இது எல்லோ கலரு. அதனால் வந்து அப்படி சொல்லிக்கிடுவாங்க. நம்ம மல்லி இலை இருக்குது தெரியுமா, அதுக்கு வந்து குஸ்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. குஸ்பாரா, அந்த மல்லி இலைக்கு குஸ்பாரா. புதினாவுக்கு வந்து நானா அப்படின்னு சொல்லுவாங்க. நானா, என்ஏ. பீன்ஸு, கேரட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஜெஸ்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஜெஸ்ஸர் கேரட்டுக்கு. பீன்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபசூலியா, எஃப் சேர்த்துக்குங்க, ஃபசூலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து பெருசாக வரும் பாருங்கள், நம்ம லாங் பீன்ஸ் சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து ஃபசூலியா தொவில் அப்படின்னாக்கா தூரம், அதாவது நீட்டமாக இருக்கிறது. இது பசூலியா அப்படின்னாக்கா சின்ன பீன்ஸ். கத்தரிக்காவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பதிஞ்சான், பி சேர்த்துக்குங்க, பதிஞ்சான். அதாவது பீனா இந்த பி கிடையாது, பீட்ரூட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சார். இதை தவிர அரபிக்கில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அண்ணா கிட்ட கேட்டு இன்னொரு வீடியோ வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஓகேவா, இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம கேட்டதுக்கெல்லாம் அண்ணா வந்து பதில் சொன்னாங்க. ரொம்ப தேங்க்யூ அண்ணா. வெல்கம் சிஸ்டர். ஓகே, வெல்கம் சிஸ்டர், ஆல்வேஸ் வெல்கம். அதாவது உங்களுக்கு அரபியில் வந்து என்ன மீனிங், என்ன இது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக்கில் வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து இப்போது நம்ம ஒரு ஹிந்திக்காரனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களா, தமிழில் வந்து இங்கே வாருங்கள், அவளை அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் பேச முடியாது. இங்கே வாங்க, அங்கே உட்காருங்க அப்படின்னு தான் பேசுவார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்கில் வந்து அரபிக் வந்து, ஆனால் நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியும், நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துக்கிறோம். ஸோ சிஸ்டருக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ சிஸ்டருக்கே நீ தெரிஞ்சிடும் அரபிக் எப்படி, என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இனி போகிற இடம்லாம் நீ சிஸ்டர் கலக்குவாங்க அரபிலேயே. ஹாலா கேஃபா ஹாலக் ஷ்லோனக் ஷக்பாரக் ஷ்லோன் தையீப் ஷக் தையீப் அல்லாஹ் சல்மக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்ததுல ஒன்று மட்டும் கண்டிப்பாக சொல்லிடுவேன். ஆனால் மாஃபி மாலும் அரபிக். இப்போ நான் வந்து சொல்கிறேன் இல்லையா சிஸ்டர், இப்போ வந்து ஒரு ஃப்ளோலேயே வருது பாருங்களேன். ஹால் அஃபீஃப் ஹாலக் ஷ்லோனக் ஷக் பாரக் ஷ்லோன் தையீப் ஷக் தையீப் ஷ்லோன் கும் ஷ்லோன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வரும். கடைசியில் வந்து அல்லாஹ் சல்மக் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா அப்படியே ஃப்ளோவில் வந்து எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, வீட்டில் அப்படி இந்த மாதிரி குழந்தைங்க
பசங்க, பொம்பளை பசங்க, ஆம்பளை பசங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக விசாரிச்சுப்பாங்க. அதுதான் வந்து அரபியில் வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு அப்படியே மேலே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி இப்படியே போகும். அந்த மாதிரி வரும். ஆனால் அரபிக் வார்த்தை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் அரபிக்கில் வந்து நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அரபிக்கில் பேசி வெளியில் போகும்போது ஒரு கத்தாரியை பார்த்து அரபியில் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நம்மளுடைய லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நம்மக்கிட்டே அரபியில் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதை நான் மட்டும் சொல்ல கிடையாது, நிறைய யூடியூபர்ஸ்லாம் வந்து நிறையா இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்க அரபிக்கில் பேசும்போது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது வந்து எப்படின்னாக்கா ஒரு இங்கிலீஷ் மாதிரி தான். நம்ம வந்து வெளியில் போனாக்கா அரபியில் வந்து பேசினாக்கா அவங்க வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாங்களோ, நம்ம வந்து இது பண்ணிடுவோமோ அப்படின்லாம் நினைக்க வேணாம். பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் அப்படியே கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் கடையில் போகும்போது இன்னும் அப்படியே கம்ஃபர்டபுளாக நீங்கள் பேசிடலாம் அரபிக். அதனால் ஒன்றும் பிரச்சனை. ஓகே கேஸ், இப்போ வந்து நம்ம விலாகுடைய எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து சிஸ்டர் தான் முடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம விலாகை வந்து நம்ம வந்து எண்டு இது போட போகிறோம். ஸோ மறக்காமல் விசா அண்ட் மேம் லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சிஸ்டர் உங்களுக்கு வந்து வாரி வணங்கிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டு அது இது எல்லாமே வந்து போடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஹவுஸ் டிரைவரில் இருக்கிறதுனால ஸோ அது சம்மந்தப்பட்டது மட்டும் போடுறோம். நம்ம சிஸ்டர் வந்து 360 மாதிரியாக எல்லாமே வந்து கவர் பண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைம் ஆகிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து சிஸ்டரும் வந்து கிளம்புனேன். இன்னொரு vlogல சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.